ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் சரவணன். வீடியோ டு லேர்ன் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நிறையா சாஃப்ட்வேர் சொல்லி தர போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர் வரப்போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே இன்டெப்த்தாக எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட ரெஃபரன்ஸ் இருக்குது. இது என்னோட ஃபேஸ்புக்கு, இது என்னோட கூகுள் ப்ளஸ். இது 3மே உங்களுக்கு தேவைப்படும். என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்ததுன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம். கூகுள் ப்ளஸில் நான் என்னெல்லாம் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணிடுவேன். அதாவது ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் எல்லாமே உள்ளே இருக்கும். ப்ளஸ் இந்த சேனலோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் உள்ள வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் எங்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் பேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். புதுசாக பார்க்க வர்றவங்க கண்டிப்பாக இந்த நியூ விசிட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளே ட்ரைலர் இருக்கும். ட்ரைலரை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒன்ஸ் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென் டூல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு டூல், ஆக்சுவலாக ஒரு சூப்பர் டூல்னு கூட சொல்லலாம். ஸோ பென் டூல் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென் டூலோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா பிங்கிறத ப்ரெஸ் பண்ணாலே ஸோ உங்களுக்கு நீங்கள் பென் டூலில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பென் டூல் எனேபிள் ஆனோடனே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது பென் டூலோட சிம்பிள். பாத் ஷேப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பாத்ங்கிறது என்னென்னா ஒரு நடைபாதை மாதிரி. ஷேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே லைன் போட்டோமோ அந்த லைனோட ஒரு ஷேப்பாக எடுத்துப்போம். ஸோ அது எப்படிங்கிறத நான் செஞ்சே காமிக்கிறேன். ஸோ இது செலெக்ஷன், மார்க்கு, ஷேப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன ஆட்டோ ஆட் டெலிட் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதை டிக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆட்டோ ஆட் டெலிட் கொடுத்தா தான் ஸோ ஒன்ஸ் பிஃபோர் அண்டு ரீடு இந்த ரெண்டும் உங்களால் செய்ய முடியும். ஸோ கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது 1000 சம்திங் இந்த பிக்சலில் நான் எடுத்துக்கிறேன். ஒயிட் போர்டு பேக்ரவுண்டில் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஓகே பண்ணிடுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. ஸோ பென் டூலை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கலர் இப்போ நான் பிளாக்ல வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் கிளிக் ஏதாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் பென் டூலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. தேர்டு கிளிக்கு அதை கிளிக் பண்ணி விட்டுறாதீங்க. அதோட லெஃப்ட் மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இருந்தால் இப்படி யூஸ் பண்ணி என்னால் செய்ய முடியும். ஸோ நான் இப்படி பண்ணிடுறேன். மூணாவதா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதோட இதில் பக்கத்தில் வந்தால் அம்புக்குறியா மாறிடும். சரிதான், ஒரு ஒயிட் ஹெட் ஆரோவா. அந்த ஒயிட் ஆரோவை கிளிக் பண்ணி இதை என்னால் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும் எங்கே வேணும் அப்படிங்கிறத. அடுத்த விஷயம், இந்த இடத்துக்கு வந்த அதே இதை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும் பார் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கரெக்டாக இப்படி நான் வச்சுட்டேன். எனக்கு இந்த பார்ட் தேவையில்லை, ஏன்னா இதை நான் வளைச்சு கரெக்டாக வச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் போகும்போது ஒரு மைனஸ் தெரியுதா அது. ஸோ அந்த மைனஸை கிளிக் பண்ணும்போது அப்படி கிளிக் பண்ணிட்டா இந்த லெஃப்டில் உள்ளது கட் ஆகிடும். மறுபடியும் இப்போ இந்த பக்கம் உள்ள வளைவு செய்யணும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்த கிளிக்கு அதே மாதிரி. ஓகே, ஸோ இப்படி பண்ணிடுறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணுறேன். இதை மேலே இழுத்து கொண்டு போயிடுறேன். இது என்னோட பெண்டு இந்த மாதிரி. ஸோ இப்படி ரைட். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு கப்போ கிண்ணமோ செய்யக்கூடியதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வரைவோம். இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணணும் இல்லையா? ஸோ நான் இங்கே ஒரு ப்ளஸ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தா ஆப்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிடணும். தென் இங்கே நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
ரைட்? ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனோடனே இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் புதுசாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ அந்த லேயர் மேலே இதை பண்ணலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் வச்சு அதை மூவ் பண்ண முடியாது. ஸோ எடிட்டில் ஃபில் ஸ்ட்ரோக் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ ஃபில் கொடுத்தா இங்கே உள்ள ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் பேட்டர்ன் யூஸ் பண்ணணுமா இல்லை கலர் யூஸ் பண்ணணுமாங்கிறது. ஸோ கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கலர் அப்படிங்கிறது. ஸோ நல்ல ஒரு லாவெண்டர் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நார்மல் மோடில் தான் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்தா எனக்கு இது உள்ள ஃபுல்லாமே வந்துடும் ஃபில். ஸோ இதில் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் இருக்கு இல்லையா. நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் ஃபில் இருக்கு இல்லையா, ஃபில் பார்த்து. ஸோ அதில் ஃபில்லுக்கும் இதில் ஃபில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கணும். ஸோ ஃபில் பார்த்து இருக்கு இல்லையா, இது பார்த்து கொடுத்துட்டு அதில் இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலரே கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுத்தா தெரியுதா, இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கலர் வேணாம், எனக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்னில் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு பேட்டர்ன், இதில் உள்ள இன்பில்ட்டாக நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் 3 பிக்சல் ரேடியஸில் ஃபெதர்லையும் 100% ஒப்பாசிட்டிலையும் வச்சு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஈஸி. ஸோ இது பென் டூலோட ஒர்க்கு. ரெண்டாவது, நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக கட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டில் நம்ம சேர்ப்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பென் டூலை கிளிக் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ பி. ஓகே, பி எடுத்துக்கிறேன். ஸோ பி கிளிக் பண்ணோன்னு எனக்கு இது வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணேன். இது ரிசல்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஸ்ட்ரைட் லைன் இல்லையா. ஸோ நான் இதை அதாவது நான் சிம்பிளான பிக்சர் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான். ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த பிக்சர்னாலும் கட் பண்ணலாம். அந்தந்த பார்டர் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த இடத்தோட கரெக்டான ஆங்குலர். ஓகே, வேறு எதுவும் மாற்றிடாதீங்க. ஸோ இது ஒர்க் பண்ண தான் வரும். ஆக்சுவலாக சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட பவர்ஸ் நல்லா தெரியும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஃபுல்லாக டெப்த்தாக உள்ளே வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா Ctrl+Enter அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது எடுக்கும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, ஃபெதரில் கொடுத்து நான் ஒரு 3 இந்த மாதிரி ரேடியஸில் கொடுத்து செலெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் மாஸ்க் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் மாஸ்க் பண்ணேன். ஸோ நான் மாஸ்க் பண்ணாலே இது எனக்கு ஃபுல் கட் ஆகிடும். இதை வச்சு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்களே பாருங்கள், இதோட பேக்ரவுண்டை நான் ஒரு பிரைட் கலர் உள்ள பேக்ரவுண்டை நான் மாற்றுறேன். ரைட், இப்போ தெரியுதா. ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினலாக இருந்த பிக்சர். ஸோ நான் அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எந்த பேக்ரவுண்டுக்குனாலும் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். ஸோ கட் பண்ணதோ போனதோ வந்ததோ இதில் எந்த விஷயமும் இதில் தெரியாது. ஸோ இதுதான் பென் டூலோட ஒர்க் அண்ட் யூஸ். ஸோ நாளைக்கு வீடியோவில் என்ன செய்யலாம்னு இருக்கோம்னா, என்னோட யூசேஜ் நிறைய கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க போனீங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதாவது நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன எம்பி பண்ணுறேன், என்னோட ரூம் எப்படி இருக்கும், எல்லாமே. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். பட் அப்படி ஒரு வீடியோ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சேனல் நான் கொண்டு போகிறதுக்கு முயற்சிப்பேன். ஸோ ஷேர்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், நிறைய ஷேர் பண்ணுங்கள்.